ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குது இல்ல? ஆம் ஐ ஆடியபிள்? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சாட் ஜிபிடி பிரீமியம் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு மேல வரவங்க அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஆன் த கோல. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருக்கிறவங்கள வச்சு. ஸோ மோஸ்டா எல்லாருமே வந்துட்டு இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு ஆடியன்ஸ் பேஸ்டு செஷனா தான் இருக்க போகுது. எல்லாரும் நீங்க சேர்த்து இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகே? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் சாட் ஜிபிடி பிரீமியம், சாட் ஜிபிடி 4 எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சாட் ஜிபிடி 3 எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ சாட் ஜிபிடி 4 பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்துட்டு 4க்கும் 3க்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அதுல வந்துட்டு மாடல் செட்ஸ் அதிகமா இருக்கும் 4ல. 3ல வந்து மாடல் கம்மியா இருக்கும். அதாவது ட்ரெயின் பண்ண டேட்டா செட் வந்து கம்மியா இருக்கும். அதுல வந்து 4ல வந்து மாடல் செட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அல்காரிதம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அதாவது ரிசல்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும். அவ்வளவுதான், சின்ன டிஃபரன்ஸ் தான். இதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு சாட் ஜிபிடி பிரீமியமுக்கு நம்ம பே பண்றோம்னா $23 இன்க்ளூசிவ் டாக்ஸ் பெர் மந்த். ஸோ அப்ராக்ஸா வந்துட்டு ஒரு 2000 rupees சம்திங் நம்ம வந்துட்டு பே பண்றோம் ஒரு மந்த்துக்கு வந்துட்டு சாட் ஜிபிடி பிரீமியம் யூஸ் பண்றதுக்கு. ஸோ லெட் மீ பிரசன்ட் இட். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ பேசிக்கா இது வந்துட்டு நார்மலா நம்ம யூஸ் பண்ற சாட் ஜிபிடி. இங்க டாப்ல வந்துட்டு எனக்கு சாட் ஜிபிடி 4ன்னு வந்துட்டு சேஞ்ச் ஓவர் ஆயிருச்சு. பிகாஸ் ஐ எம் சாட் ஜிபிடி பிரீமியம் யூசர். இப்போ வந்துட்டு நான் பே பண்ணி ஐ எம் அ பெய்ட் யூசர் ரைட் நவ். ஸோ எனக்கு சாட் ஜிபிடி பிரீமியம் 4 வந்துட்டு எனேபிள் ஆயிருச்சு. ஸோ when I click here, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஃபீச்சர் இருக்கும், 3.5 ஃபீச்சர் இருக்கும், பிளகின்ஸ் அடிஷனலா நம்மளுக்கு பிளகின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து செஷன் கொஞ்சம் தூரம் நான் கொண்டு போவேன். அதுக்கு மேல செஷனை வந்து நீங்க தான் கொண்டு போகணும். யூ ஹேவ் டு கிவ் ப்ராம்ப்ட்ஸ். நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் சாட் ஜிபிடி பிரீமியம் என்னென்னலாம் பண்ணணும் நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்க எனக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா நான் சாட் ஜிபிடில அப்படியே போட்டு உங்களுக்கு லைவ் அவுட்புட் காட்ட போறேன். ஸோ ப்ளீஸ் இன்ட்ராக்ட். ஓகே. ஸோ இது வந்து நார்மல் சாட் ஜிபிடி 3.5. ஸோ பேசிக்கா ஜிபிடினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஜிபிடினா ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாடல், அது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கிடையாது. சாட் ஜிபிடிங்கிறது ஓப்பன் ஏஐயோட ஒரு ப்ராடக்ட். ஜிபிடிங்கிறது தனியா ஒரு மாடல், ஏஐ மாடல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேசிக்கான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஏஐ சாட் ஜிபிடி பத்தி உள்ள போகலாம் டீப்பா. ஸோ இப்போ நான் வந்துட்டு 4ல பார்த்தீங்கன்னா எனக்கு டாலி ஃபீச்சர் இருக்கு, ப்ரௌசிங் அண்ட் அனலைசிஸ் ஃபீச்சர். அப்புறம் வந்துட்டு கீழே ஒரு ஒரு லைக் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, லிமிட் 40 மெசேஜஸ் 3 ஹவர்ஸ்க்கு. நம்ம இது என்ன சொல்லுதுன்னா 40 மெசேஜஸ் மட்டும்தான், 3 மணி நேரத்துக்குள்ளார 40 மெசேஜஸ் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் சாட் ஜிபிடி பிரீமியம்ல. அதுக்கப்புறம் வந்து சாட் ஜிபிடி 3 போயிடும். ஆக்சுவலா எப்படி சொல்றதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளை வந்து 3 ஹவர்ஸா ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 3 ஹவர்ஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுல வந்து 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம 40 மெசேஜஸ் தான் சென்ட் பண்ண முடியும் சாட் ஜிபிடி பிரீமியம்ல. ஸோ தட் இஸ் த லிமிட். ஓகே. இப்போ வந்து நான் சாட் ஜிபிடி 4 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்கா வந்துட்டு ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னா வந்துட்டு பேசிக்கா கண்டென்ட் கிரியேஷன் வந்துட்டு நம்ம பேசிக்கா எல்லாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி இப்போ எல்லாருமே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி. இப்போ ஒரு நியூஸ் கண்டென்ட், நியூஸ் ஆர்டிகல்ஸ் எதா இருந்தாலும் நம்ம சாட் ஜிபிடியோட இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கேயே அவங்க வந்து டிஃபால்ட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராம்ப்ட்ஸ்ல ஏதோ ஒன்று வந்துட்டு நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ கிவ் மீ ஐடியா. நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா பத்தி கேட்கலாம். ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராம்ப்ட். சாட் ஜிபிடி 4 வந்து நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா வந்துட்டு சாட் ஜிபிடி 3 அளவுக்கு தான் 4ம் ரெஸ்பான்ஸ் பண்ணும். கொஞ்சம் லென்த்தியா பண்ணும், கொஞ்சம் பிரீஃபா பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கா அது ஐடியாஸ் கொடுக்க சொன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் தருது. ஸோ இது பேசிக் ப்ராம்ப்ட் எல்லாரும் பண்றது தான். இப்போ நம்ம வந்துட்டு இமேஜ் ஜென்ரேஷன் பத்தி பார்க்கலாம். இமேஜ் ஜென்ரேஷன் தான் டாலின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு சாட் ஜிபிடி 3ல வந்துட்டு, டாலிங்கிற மாடல். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண போறேன். நீங்க ஏதாவது ப்ராம்ப்ட் இருந்துன்னா எனக்கு கொடுங்க. உங்க டெக்ஸ்ட்டை நீங்க வந்து கமெண்ட்ல எனக்கு டைப் பண்ணி கொடுங்க. நான் உங்க ப்ராம்ப்ட் வந்து போடுறேன். ஜென்ரேட் திஸ் டைப் ஆஃப் இமேஜ்னு சொல்லிட்டு எனக்கு டைப் பண்ணி கொடுங்க. நான் ஐ வில் ஜஸ்ட் புட் இட் இன் தி சாட் ஜிபிடி. ஏதாவது ப்ராம்ப்ட் இருந்தா நீங்க டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. Is anyone willing to do that? ஸோ எனி ஐடியாஸ் ஆச்சு கொடுங்க. மைக் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சு கொடுங்க. உங்க ப்ராம்ப்டை வந்துட்டு கமெண்ட்ல போடுங்க.
யாருமே போடலையா? ஓகே. ஒரே ஒரு இது வந்திருக்கு, ப்ராம்ப்ட் வந்திருக்கு. ஸோ லெட் மீ கிவ் இட் ஹியர். இப்போ நான் குடுத்துட்டேன். அது இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இட் வில் டேக் சம் டைம். டாலி மாடல் வந்துட்டு இமேஜை வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தெரியுதா இமேஜ்? மேன் இன் ஜூபிட்டர் ஜென்ரேட் திஸ் இமேஜ்னு சொல்லி எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராம்ப்ட்ஸ் ஏதாவது கொடுங்க உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா. உங்க ஏதோ ஒரு ஓகே. ஸோ இன்னொரு ப்ராம்ப்ட் வந்திருக்கு, ட்ரை பண்ணுவோம். ஸோ அது கிரியேட் பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அது கிரியேட் பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது ஒரு ஜென்ரேட்டிவ் மாடல்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். சர்வர் எண்ட் பாயிண்ட் லாக் ஆகுறதுனால. ஸோ வந்துருச்சா நீங்க கேட்ட இமேஜ்? சூப்பர் கேட். ஸோ வேற யார்ட்டையாவது ப்ராம்ப்ட்ஸ் இருக்கா? இருந்தா யூ கேன் சென்ட் யுவர் ப்ராம்ப்ட். ஏதோ ஒரு ப்ராம்ப்ட், ஏதோ ஒரு இமேஜ், உங்க இமேஜினேஷனுக்கு வர இமேஜ் ஏதோ ஒன்று கொடுங்க. அதோட எபிலிட்டி மட்டும் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு சூப்பர் கேரக்டரை வச்சு நீங்க ஏதோ உங்க கற்பனையில் இருக்கிற கேரக்டர் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ரைட் அவுட் வித். கமெண்ட்ல உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஓகே. ஸோ இன்னொன்னு கேட்டிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு ஹிட்லர் ஹிட்லர் ஒரு தனி மனிதனோட இமேஜை வந்துட்டு அது ஜென்ரேட் பண்ணுமான்னு தெரியல. ஸோ இட் கான் ஜென்ரேட். ஒரு தனி மனிதனோட இமேஜ் வந்து அதனால ஜென்ரேட் பண்ண முடியாது. அதோட பிரைவேசி கைட்லைன்ஸ்ல வந்துட்டு அதுக்கு ஒரு ஒரு லைக் செட் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கு. அதனால வந்துட்டு ஒரு அளவுக்கான இமேஜஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணும். இப்போ வந்து ஒரு மனுஷனை பத்தி எனக்கு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த ஒரு கைட்லைன்ஸ் வந்து அதனால மீற முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி கிரியேட் பண்ண. ஸோ இட் கான் ஜென்ரேட் இட். ஓகே. ஹியூமன் ரேஸ். ஓகே. இன்னொரு இமேஜ் ட்ரை பண்ணிருக்கு. ஓகே, கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு செட்டைன் லிமிட் ஆஃப் 10 இமேஜஸ் மட்டும் தான் அதனால 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் ஜென்ரேட்டிங். பட் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் அக்யூரேட்டா அதனால ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா மாடல் வந்துட்டு ரைஸ் அப் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போதான் டெவலப் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு கொடுக்க முடியாது. ஸோ நீங்க கேட்டதுக்கு ரிலவெண்டா ஓரளவுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஓரளவுக்கு ரிலவெண்டா தான் கொடுக்கும். பட் அக்யூரேட்டா இருக்காது பேசிக்கா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இமேஜ் ஃபியூச்சர்லயே வந்துட்டு நம்ம இமேஜ் இன்புட்டா கொடுத்து என்ன பண்ணுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருந்தேன். 1 மினிட். ஸோ நான் ஒரு மேத் கால்குலேஷனோட இமேஜ் லைக் அடிஷனோட இமேஜ் எடுத்து வச்சிருந்தேன். சால்வ் தி சம் அண்ட் கிவ் தி அவுட்புட்னு சொல்லிட்டேன். இப்போ இமேஜை வந்துட்டு இன்புட்டா கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ சால்வ் பண்ண சொல்லலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இந்த சம் இந்த இமேஜ்ல இருக்கிற எல்லா சம்மையும் நான் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அனலைஸ் பண்ணுது. இது அனலைஸ் பண்றது எப்படின்னா இது வந்து அதுவே தானா ப்ரோக்ராம் போட்டு அனலைஸ் பண்ணும் இந்த இமேஜை. ஸோ அதுவே சர்டன் இமேஜுக்கு அதை ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம கொடுத்த இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவுட்புட்டாக தரும் நம்மளுக்கு. அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன் ப்ராசஸிங்.
ஏன்னா அதுல இருக்கிற எல்லா இமேஜோட ஒரு பிக்சல் வைஸா வந்துட்டு ஸ்கேன் பண்ணி ஒரு சம் லைக் இது கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்கும். இதை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணி அவுட்புட்டா தரும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் இமேஜை வந்துட்டு ஃபுல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். அதனால அதுக்குள்ள நான் வேற இமேஜ் ப்ரௌஸ் பண்ணி வைக்கிறேன் இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ள. ஸோ இதனால இப்போதைக்கு ரீஅவால்வேட் பண்ணுது. அது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால ஏற்கனவே நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம அதை செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ இங்க நான் வந்துட்டு இந்த இதே இமேஜ் இங்க கொடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுதான்ட்டு. அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்கு. தெரியுதா எல்லாத்துக்கும்? ஸோ இந்த இமேஜை கொடுத்து நான் வந்துட்டு இதை எனக்கு இந்த சம்ஸை சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இட் கேவ் மீ த ரிசல்ட். ஸோ இது வந்து ஓசிஆர் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு அப்ரிவேஷன் வந்துட்டு கிளியரா தெரியல. பட் இமேஜ் ரெகக்னைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு இது வந்துட்டு இமேஜை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்துட்டு சம்மா சால்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா தருது. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் பிஹைண்ட் த சீன்ஸ்ல. இதுதான் ஹேப்பன் ஆகும். இது வந்து நம்மளுக்கு கோடே கொடுத்துருது, எப்படி அனலைஸ் பண்ணாங்கிற கோட் கொடுத்துருது. லைக் இது வந்து கம்ப்ளீட் கோட் கிடையாது, இது வந்து கால்குலேட் பண்ண கோடு. ஸோ இங்க வந்து இமேஜை எப்படி லைக் இந்த இமேஜை எடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணுச்சுங்கிற கோடை நம்மளுக்கு கொடுத்துருது. தெரியுதா எல்லாத்துக்கும்? ஸோ இப்போ நம்ம ஃபைல்ஸ் ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபைலை கொடுத்து நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகிறது தெரியுதா? ஸ்கிரீன் விசிபிளா? ஹலோ, ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து சாட் ஜிபிடி நான் பில் பே பண்ணிட்டு ரிட்டர்ன் அதோட அமௌண்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் வாங்கினதுக்கான இன்வாய்ஸ் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இந்த இமேஜை வந்துட்டு நான் இன்புட்டா கொடுத்து என்ன தருதுன்னு சொல்லிட்டு அவுட்புட்டா என்ன தருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபைலை நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன், ப்ராசஸ் ஆகல. டாக்குமெண்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காட்டுதா? ஸோ ஓப்பன் ஏஐல வந்துட்டு நான் கொடுத்த ஆக்சுவலாக என்னோட இன்வாய்ஸ் இது வந்து கரெக்டாக என்னோட இன்வாய்ஸ் உள்ள இது என்னோட இன்வாய்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டிருச்சு. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் இன்வாய்ஸை காட்டுறேன். ஸோ இதுதான் என் இன்வாய்ஸ். இங்கே வந்து என் நேம் போட்டிருக்கு. ஸோ இங்கே கரெக்டாக என் நேம் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா டேட்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு ஒரு லைக் அவுட்புட்டாக கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ஃபைல் ரீடிங் ஆன காம்போனன்ட். ஓகேவா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இல்லை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சது இல்லை. லைக் பேச முடியலனா லைக் ஒரு எமோஜியாச்சும் கொடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே எத்தனை பேர் டேட்டா அனலிஸ்டா இருக்கீங்க? டேட்டா அனலிஸ்ட் ஆக போலான்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ ஆர். ஓகே, தென் அதர்ஸ்? வேற யாரும் டேட்டா அனலிஸ்ட் ஆகலான்னு இல்லையா? சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நம்ம அதை பத்தி செக் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இது வந்துட்டு பேசிக்கா ஒரு டேட்டா அனலைஸ் பண்ற ஒரு சாட்பாட். சாட் ஜிபிடில ஒரு ஃபியூச்சர், ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல நிறைய ஃபீச்சர் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா நான் பிரீமியம் இதெல்லாம் சாட் ஜிபிடி 3லயே இருக்கா? இதுல வந்து நான் என்னோட ஓன் சாட் ஜிபிடியை நானே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிரியேட் பண்ண ஒரு சாட்பாட். லைக் இது வந்து சும்மா வந்துட்டு நானே கிரியேட் பண்ணது. இது வந்து ஒரு ஃபீச்சர், ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இதுல வந்து நாமளே நம்மளோட சாட் பாட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் இருக்கு, இங்க வந்துட்டு டாலி இருக்கு. ஸோ மைக் யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏதோ டவுட்டா? ஓகே, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. வெப் ப்ரௌசிங், கேம் டைம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நானே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. பட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, எனாமஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது எல்லா ஃபீச்சருமே சாட் ஜிபிடி 4லயே இருக்குது. பட் இது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு அடிஷ்னலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ரெசிபி செய்யணும்னா அந்த ரெசிபிக்கான லைக் எல்லா டீடைல்ஸும் இதுவே தரும். அந்த மாதிரி எல்லாமே பண்ணும். மேத் மென்டர்ஸ், ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங் கோச், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள இருக்கு. நம்மளால எல்லாத்தையும் கொடுத்துருக்க ஷார்ட் டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியாது. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ டேட்டா அனலிஸ்ட்டை பத்தி போய் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா ப்ராம் போட்டு நான் கேட்கறதுக்குள்ள அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கு. நான் ஆக்சுவலா ஏற்கனவே போட்டு ட்ரை பண்ண ப்ராம்ஸை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் ஆக்சுவலா ஏற்கனவே ட்ரை பண்ண ஒரு ப்ராம்ப்ட். ஸோ எனக்கு ஒரு அனாலிசிஸ் தேவைப்பட்டுச்சு எஃப்டிஎஸ்ல வந்து. அனலைஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி நான் வந்துட்டு கொடுத்தேன். ஆக்சுவலா என்கிட்ட டேட்டா செட் கிடையாது. இதே ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணி அனலைஸும் பண்ணி கொடுத்தேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. இதுவே வந்து பிளாட் பண்ணி கொடுத்துருச்சு. பிளாட் பண்ணதுக்கான ப்ரோக்ராமிங் கொடுத்துருச்சு. பிளாட் பண்ணதுக்கான ப்ரோக்ராமிங் கொடுத்துருச்சு. எப்படி பிளாட் பண்றதுன்னு சொல்லிட்டு பிளாட் பண்ணதுக்கான அவுட்புட்டையும் கொடுத்துருச்சு நம்மளுக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஸ்கேட்டர் பிளாட்டா போட்டு கேள்வி மாதிரி நான் கேட்டதுக்கு ரிலவெண்டா அது வந்து ரிப்போர்ட்டா கொடுத்துருச்சு எனக்கு. டேட்டா செட் ஆஃப் டேட்டாவை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு அதை வச்சு ஒரு அவுட்புட்டோட நம்ம கையில கொடுத்துருச்சு. இதுவே ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிருச்சு. அப்புறம் கிரியேட் பண்ணிருக்கேன், எதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நம்மளுக்கு விசுவலைஸும் பண்ணி காட்டிடும். இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் கூட வந்துட்டு லைக் ஆன் பண்ணி ஒர்க் பண்ண கத்துக்கங்க. உங்களோட ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸி ஆகும். ஸோ நம்ம வந்து ப்ரௌசிங் பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா வந்துட்டு ஜிபிடி நார்மல் ஜிபிடினால ப்ரௌஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த ஜிபிடினால ப்ரௌஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு ஏதோ கேட்கலாம். நீங்க ப்ரௌஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கேளுங்க. நீங்களே ஒரு கமெண்ட் கொடுங்க. Let me try it out. கொடுத்திருக்கேன், அதை வந்து செக் பண்ணோம். இங்க ப்ரௌஸ் பண்ணுது. பிங் தான் யூஸ் பண்ணும். மைக்ரோசாஃப்டோட பிங் யூஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணும். பிங்கை யூஸ் பண்ணி அது ஒரு நடக்கும் முன்னாடி ஹைட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணி டேட்டாவை நார்த் அமெரிக்கா செட் ஆஃப் ப்ரௌஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸிபிட் பண்ண முடியாது நம்மளுக்கு. அதனால
டேட்டா வந்து அதுவே ப்ரௌஸ் பண்ணி நம்மளுக்காக அந்த டேட்டா இது வந்து நம்மளுக்கு லிங்க்கும் கொடுத்துருச்சு. நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து லைக் அந்த வெப்சைட்டுக்கு போகும். ஸோ செக் பண்ணி அந்த லிங்க்கும் நம்ம இதெல்லாம் பேசிக் எபிலிட்டிஸ் ஆஃப் சாட் ஜிபிடி. பிளகின்ஸ் இருக்கு. பிளகின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எபிலிட்டி இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த எபிலிட்டிஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாவே நம்ம சாட் ஜிபிடி 4ல இருக்கு. இஃப் எக்ஸ்க்ளூசிவா இதுக்காக வேணும்னா நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம எனேபிள் பண்றதுனால இதெல்லாம் வந்துட்டு பிரீமியம் யூசருக்காக மட்டும். ஸோ வெப் பைலட்டுங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்துட்டு நம்மளுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இப்போ வந்துட்டு செஷனை வந்து உங்க கையில கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராம்ஸ் இந்த சாட் ஜிபிடினால என்னதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற ப்ராம்ஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதை வந்து ஒன்னொன்னா போட்டு என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு வந்துட்டு காட்டிடுறேன் லைவா. நீங்க என்னென்னலாம் பண்ண எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்க எனக்கு அனுப்புங்க, சென்ட் பண்ணுங்க. லீட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு அவேர்டா இருந்து அது கூடயே நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை தவிர்க்கலாம். அது அவேரா இல்லாம யூஸ்வலா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்றதுக்காக வந்துட்டு ஏஐஸ் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் அந்த டாஸ்க் ஸ்பெசிஃபிக்கான ஏஐ, அதாவது நேரோ ஏஐன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காகவே ஏஐ அட்வான்டேஜ் மட்டும்தான். நம்ம போற டைம்லாம் சொல்லிட முடியாது. அவேரா இருக்கணும்னா ஏஐ கூட ஒர்க் பண்ண கத்துக்கணும். உங்களோட ஃபீல்ட்ல ஸோ இப்போ வந்துட்டு யார்ட்டையாவது ப்ராம்ப்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, கொஸ்டின் ஒரு செட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஏதாட்டையாவது இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இந்த ஏஐ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு எங்களை டைப் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எனி ப்ராம்ப்ட்ஸ்? ஓகே. டிஸ்கிரைப் ஐடியாஸ். ஸோ அதுக்கிட்டே இதை கேட்டுடலாம். Yes, it can do it. ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த ப்ராம்ப்டை கேட்டீங்கன்னா நான் வந்து அதை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். கேன் இட் ஜென்ரேட்னு கேட்டதுனால எஸ்ன்னு சொல்லிருச்சு. ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டீங்கன்னா ஐ வில் டூ இட். ஸோ எனி அதர் queries? ஏதாவது ப்ராம்ப்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த டாபிக் போயிடலாம். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க அந்த ப்ராம்ப்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்க, ஐ வில் ஜஸ்ட் டூ இட். இல்லைன்னா நெக்ஸ்ட் செஷன் போயிடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு சாட் ஜிபிடிக்கான ஒரு ஆல்டர்னேட் வேவை வந்து பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இங்க H2Oன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கு. இந்த மாதிரி ஏஐ இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியும்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆன்சர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, தெரிஞ்சா மட்டும் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இதுவும் ஒரு ஜிபிடி மாடல் தான். H2O ஏஐ வந்துட்டு என்ன பண்ணும்னா, இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இது கம்ப்ளீட்டா நம்ம லோக்கல் மிஷின்ல ரன் ஆகும். அதாவது சாட் ஜிபிடி வந்துட்டு சாட் ஜிபிடியோட அஃபிஷியல் சர்வர்ல ரன் ஆகுது. இது வந்து என்ன பண்ணும்னா, H2O வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை ரன் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இதுவும் சாட் ஜெனரேட்டிவ் ப்ரீட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் தான். நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கும். பட் என்ன பண்ணும்னா 100% நம்ம சிஸ்டம்ல வந்து ரன் ஆகும். டேட்டா வந்து வெளியே போகாது. சர்வர்ல வெளியே இருக்கிற சர்வர்ல போயிட்டு வந்துட்டு ஸ்டோர் ஆகி அந்த டேட்டாக்கான ஆன்சர் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து நம்ம சிஸ்டம்லேயே ஒரு டசன்ஸ் ஆஃப் டேட்டா லோட் பண்ணி நம்ம கையில கொடுத்துருவாங்க இந்த மாடல்ல. பட் இதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி மெமரி கன்சப்ஷன் சாட்ஜிபிடியை விட இது கொஞ்சம் சைஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். மெமரி கன்சப்ஷன் நம்ம லோக்கல் சிஸ்டம் மெமரி தான் கன்சியூம் பண்ணும்.
ஸோ ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு யூடியூப்ல பாக்குறப்போ அது ஒரு டெஸ்ட் டேட்டால வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா வந்துட்டு லைக் ஒருத்தரோட 60 ஜிபி ரேம்ல வந்துட்டு 42 அமௌண்ட் ஆஃப் மெமரியை வந்துட்டு ரேமை மட்டும் கன்சியூம் பண்ணுது. லைக் இந்த ஜிபிடி வந்துட்டு நம்ம லோக்கல் சிஸ்டம்ல ரன் பண்ணோம்னா 42 ஜிபியை வந்துட்டு ரேமை மட்டும் கன்சியூம் பண்ணுது. ஒரு query செட்டை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கால்குலேட் பண்றதுக்கு. ஹை லெவல் ஆஃப் சிஸ்டம் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்மளால இதை வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல லோக்கலா ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இந்த சாட் ஜிபிடி பிரீமியம் யூஸ் பண்ணி பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க யூ கேன் கிவ் யுவர் ப்ராம்ப்ட்ஸ். இங்க வந்துட்டு மேன் லாஃபிங் இமேஜ்னு சொல்லிட்டு நான் கொடுத்து இங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ சாட் ஜிபிடி வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதனால கம்ப்ளீட்டா செய்ய முடியாது. நம்ம வந்துட்டு லைக் பார்ட்டா கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸ்மைலிங் சொல்லிட்டு இது ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்குது. லுக்கிங் அப்வர்ட் ஸ்மைலிங்ன்ற வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இது கண்டுபிடிச்சிருக்குது. இந்த எல்லோ பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு இந்த பிக்சல் பை பிக்சலா ஃப்ரேம்ஸ் பை ஃப்ரேம்ஸா இது ஐடென்டிஃபை பண்ணி இந்த இமேஜ் என்னங்கிறத நான் 2 லைன்ல கொடுக்க சொன்னேன். அது வந்து நம்மளுக்கு 2 லைன்ல கொடுத்துருச்சு. என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி. ஸோ ஹியூமன் மாதிரி வந்துட்டு கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி சாரி ஹியூமன் வந்து ஹியூமன் விஷன் யூஸ் பண்றாங்க. கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி இந்த இமேஜ்ல என்ன தெரியுதுங்கிறத அதுக்கு புரிஞ்ச மாதிரி ஸோ அதோட டேட்டா மாடல வச்சு என்ன இதுக்கான ரிசல்ட்டை வந்துட்டு நான் கொடுக்குற 2 லைன்ல கொடுக்க சொன்னதுக்கு 2 லைன்ல கரெக்டா கொடுத்துருச்சு. ஸோ இதுல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 லைன்ஸ்ல ஒயிட் டிஷர்ட்ல இருந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் எல்லோ கலர் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இது வந்துட்டு இன்ச் பை இன்ச்சா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ வெப்சைட் கிரியேட் வெப்சைட்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ பேசிக்கா ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒரு ஜெனரல் வெப்சைட் செய்ய சொல்லியிருக்கேன். ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பேசிக்கா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட் அதனால கிரியேட் பண்ண முடியாது. நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னோம்னா இந்த மாதிரிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கிரியேட் பண்ணும். கம்ப்ளீட்டா வந்து ஒரு வெப்சைட் அதனால பில்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் ஆகல. ஸோ அந்த இமேஜை வந்து போட்டு அது யாருன்னு கேட்டு பார்க்கலாம்.
அஃபிஷியல் வெப்சைட்டை க்ளோன் பண்ண சொன்னா பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டசன்ஸ் ஆஃப் கோட்ஸை நம்மளால அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா தராது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து க்ளோன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜ்ல இருக்கிறது யாருன்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ பண்ண முடியல. அதனால பண்ண முடியாது. அதுக்கு பவுண்டரிஸ் இருக்கு. எலான் மஸ்க்ங்கிறத வந்துட்டு அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ பிகாஸ் ஏன்னா வந்து அது ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன். ஒரு மனுஷனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது அதனால. ஏன்னா அதுக்கு ஒரு பவுண்டரி செட் ஆஃப் பவுண்டரி இருக்கும். ஒரு மனுஷனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி பேசாத. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பவுண்டரிஸை பவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இட் கான்ட் டூ இட். ஈவன் எலான் மஸ்க் இஸ் அ ஃபேமஸ் பர்சன். இட் கான்ட் பி டிடெக்டட் பை சாட் ஜிபிடி. ஸோ ஓகே. இப்ப எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப நம்ம எல்லாமே தானே. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ்புக் அஃபிஷியல் வெப்சைட் வந்து க்ளோன் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இட் காண்ட் அசிஸ்ட் இட் க்ளோனிங். க்ளோன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. வெதர் கண்டிஷனா? ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். ரெப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. பட் இட் கேன் ட்ரை இட் இட்ஸ் பெஸ்ட். என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் லார்ஜாவே போகுது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கு. அவ்வளோ அக்யூரேட்டாலாம் பண்ணல. க்ளோன் பண்ண சொல்லி கேட்டேன். ஃபேஸ்புக் வெப்சைட்டை வந்து க்ளோன் பண்ண சொல்லி கேட்டதுக்கு இவ்வளோ லைக் அதனால முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கு ஏஐக்கு. அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக தான் கொஞ்சம் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாது, அவ்வளோதான். ஸோ வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அது ரிசர்ச் பண்ணுது. I'm unable to predict the weather conditions. ஸோ அதாவது செட் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கும். இப்போதைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து லேர்னிங் ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கு. இது ரைஸ் ஆக வந்துட்டு லைக் டெக்னாலஜிஸ் உள்ள இன்புட் கொடுக்க கொடுக்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் அதுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இதனால பண்ண முடிஞ்ச விஷயம் இவ்வளவுதான். ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியுது. அந்த இமேஜை கொடுத்து அது யாரு என்னன்னு கேட்டா வந்துட்டு அதை பத்தி நம்மளுக்கு ஒரு டேட்டா கொடுக்குது, செட் ஆஃப் டேட்டா கொடுக்குது. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பேசிக்கா கோட் பண்றப்ப வந்துட்டு என்னோட பார்ட் வந்துட்டு 70% இருக்கும். சாட் ஜிபிடியோட பார்ட் வந்துட்டு 30% இருக்கும். நான் வந்துட்டு கோட் பண்றதை கம்ப்ளீட்டா கோட் பண்ணனா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு அட்மோஸ்ட் ஒரு பேசிக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு இன்டிகிரேஷன் சர்வர் இன்டிகிரேஷன்ஸோட சேர்த்து ஒரு 3 days எனக்கு மேக்ஸிமம் டைம் எடுக்கும். பட் நான் சாட் ஜிபிடியோட ஹெல்ப்போட பண்ணனா ஆல்மோஸ்ட் 1 day கம்ப்ளீட்டா உட்காந்தனா அந்த ஒர்க்கை நான் முடிச்சிருவேன். ஸோ பார்ட்டா கம்ப்ளீட்டா ஒரு கோடு கொடுக்க சொன்னா அது கொடுக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட் வேணும், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஃபீச்சர் கொடுக்கும். அந்த ஃபீச்சர் கட் அண்ட் காப்பி பேஸ்ட் கொடுத்து கட் காப்பி பேஸ்ட் அதை தான் பண்ண போறோம். ஸோ சாட் ஜிபிடி நம்மளுக்கு கேட்கற மாதிரி அக்யூரேட்டா கொடுக்கும். அந்த பார்ட்டை மட்டும் அக்யூரேட்டா கொடுக்கும். நம்மளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வேணும், எனக்கு இந்த சர்வரோட இது இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த சர்வரோட இன்ட்ராக்ட் ஆகிற பார்ட் நம்மளுக்கு கொடுத்துரும். பட் கம்ப்ளீட் கோட என்டையரா அந்த அப்ளிகேஷனே செஞ்சு கொடுக்காது நம்மளால. அதனால செய்ய முடியாது. இப்போதைக்கு இருக்கிற எபிலிட்டிஸ் அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும், நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்.
நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்துட்டு டூ லைக் $2 பில்லியன் வேஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? ஸோ நம்ம $2 பில்லியன் இப்போ ஒர்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் $2 பில்லியன் ஒர்த்து. பட் நம்ம அதை வேஸ்ட் பண்றோம் யாருக்காவது தெரியுதா? தெரியுமா? சரி, ஓகே. நான் வந்துட்டு அதை ஃபைனலா என்னன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றேன் உங்களுக்கு. பேசிக்கா இப்ப நான் ஜெனரலா எந்த நேரத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்றேங்கிறத காட்டுறேன். நான் பேசிக்கா 3 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து சாட் ஜிபிடி எல்லாத்துக்கும் காட்டிட்டேன். அதோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நான் காட்டிட்டேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் யூஸ் பண்றது கிராமர்லி. ஸோ என்னோட கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு லைக் ரெக்டிஃபை பண்றதுக்கு ஆன்போல் ஐ எம் ஜஸ்ட் யூசிங் கிராமர்லி ஃபார் திஸ். இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இதை நான் சிஸ்டம்ல டெஸ்க்டாப்ல எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஸோ என்னோட ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணனா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு கோட் பண்றதுக்கு நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து GitHub Copilotன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா இது வந்துட்டு ஒரு பேசிக் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன். இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு அதாவது சாரி. ஸோ இங்க ஒரு சின்ன டாய் மாதிரி தெரியும். இதுதான் வந்துட்டு GitHub Copilot. இதை வச்சு தான் நான் வந்துட்டு கோட் அசிஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு நான் ஒரு கோடை வச்சு ஃபுல்லா பண்ண தேவையில்லை. எனக்கு கோட் அசிஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பேசிக்கா இப்போ நான் ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் பில்ட் பண்றேன். ஸோ லைக் இம்போர்ட். இப்போ வந்துட்டு நான் இம்போர்ட் மட்டும் தான் கொடுத்தேன். இந்த இடத்துல இம்போர்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நான் ஜஸ்ட் டேப் கொடுத்தேன்னா எனக்கு அது ஃபில் ஆயிரும். நான் வந்து கோடே பண்ண தேவையில்லை. ஃபில் ஆயிரும் ஜஸ்ட். அடுத்த நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் கொடுத்துட்டேன். நான் வந்துட்டு டேப் கொடுத்தனா போதும். அது வந்து சஜஷன் கொடுக்கும். அந்த இடத்துல வந்து நான் டேப் கொடுத்தனா போதும். அதுவே ஃபில் அப் பண்ணி கொடுத்துரும். பாத்தீங்கன்னா நான் வந்து கோடே பண்ணல. பட் அதுவே வந்து சஜஷன் கொடுத்துருது இந்த இடத்துல. நான் வந்து ஜஸ்ட் டேப் கொடுத்தனா அதுவே ஃபில் அப் பண்ணிரும். நான் என்ன மாதிரி கோட் அடிப்பேன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அதுவே ஒரு ப்ரெடிக்ஷன் மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு அதோட லைக் இந்த மாதிரி தான் நீ கோட் பண்ணுவீன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துது. அதை நீங்க டேப் கொடுத்தீங்கன்னா அது ஃபில் அப் பண்ணிருது. இந்த இடத்துல அதோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கோபைலட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கண்டெய்னர் ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு அதுவே வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதை வந்து நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அவுட்புட்டை வந்துட்டு ரிசல்ட்டா காட்டுறேன். இது வந்துட்டு எனக்கு கைட் பண்ணதை வந்துட்டு இவ்வளோ பெரிய கோடை நான் வந்துட்டு ஸ்கிராச் வந்து நான் டைப் பண்ணல. அது எனக்கு கோபைலட் அசிஸ்ட் பண்ணிருக்கு இவ்வளோ பெரிய கோடை. ஸோ இதான அவுட்புட் வந்து நான் காட்டுறேன். அவுட்புட் லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பிரைவசி இஷ்யூ எல்லாம் கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் பண்ணுது. நான் வந்துட்டு என்னோட கோடிங் ஸ்டைல் நான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல வந்துட்டு நான் கோட் பண்ற ஸ்டைலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்க கோட் பண்ணுவீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் ரிசல்ட் மட்டும் தான் கொடுக்குது. நான் கம்ப்ளீட்டா இப்படிதான் கோட் அடிக்கிறேன் அப்படிங்கறத காப்பி பண்ணி நான் வந்துட்டு என்னோட மூவ்ஸ் எல்லாம் அது ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ ஒரு அனலைசிஸ் மட்டும் தான் கொடுக்குது பேசிக்கா. ஓகே. ஸோ இது வந்து இப்போ எனக்கு கைட் பண்ணி கொடுத்ததுக்கான அவுட்புட் இது. ஸோ ஃப்ளட்டர்ல நான் கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன். இப்போ நான் வந்துட்டு ஸ்கிராச்ல இருந்து இதை கோட் பண்ணல. எனக்கு GitHub Copilot தான் ஹெல்ப் பண்ணுச்சு. இவ்வளோ பெரிய லைன் ஆஃப் கோட் அடிக்கிறதுக்கு வந்துட்டு GitHub Copilot வந்துட்டு ஜஸ்ட் லைக் நான் இப்படி ஒரு என்டர் கொடுத்தனா போதும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணும். இம்போர்ட் பண்றதுக்கா இப்படி கொடுத்தோம்னா அதுவே ஒரு சஜஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ லைக் இது வந்து ஒரு கோட் அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்களேன். இது வந்து GitHubல வந்துட்டு இது ஒரு பிரீமியம் ஃபீச்சர் தான். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கே தெரியாம நம்ம ஒரு $2 பில்லியன் ஒர்த் பட் நம்ம அதை வேஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னோம்ல, அந்த கான்செப்ட் அடியில வரும். நம்மளுக்கே தெரியாம $2 பில்லியன் எங்க வேஸ்ட் பண்றோம்னா, ஸோ நம்மளாம் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் தானே பேசிக்கா அண்ட் டீச்சர்ஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இப்ப GitHubங்கிறது வந்துட்டு இது ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்துட்டு மைக்ரோசாஃப்டோடது. இதுல இருந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி விஷயம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா $2 மில்லியன் ஒர்த்தான
லைக் பேக்கேஜஸ் அண்ட் டூல்ஸ், டெவலப்மெண்ட் டூல்ஸை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. இட் இஸ் worth of $2 million. $2 million in the sense like around it's a big money, right? $2 million, not 2 million. 2 million ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs. அது 20 lakh டாலர்ஸை வந்து நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து டீச்சர்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. லைக் நான் சொன்ன மாதிரி $2 million ஒர்த் இருக்கிற டூல்ஸை வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வந்துட்டு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்துட்டு ஸோ இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்பர் பேக். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா எனேபிளா இருக்கும். அதாவது கோபைலட் நான் இப்போ யூஸ் பண்ணல, கிட்டப் கோபைலட் நான் வந்து கோட் அசிஸ்ட் யூஸ் பண்ணல, எனக்கு கோட் அசிஸ்ட் பண்ணுச்சு இல்ல, இதுதான் அந்த கோபைலட். இது வந்து எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது கிட்டப் டூல் கிட்ல இருந்து. ஆக்சுவலா நான் வந்து ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டு வச்சு கிளைம் பண்ணிருக்கேன் இதை நம்ம காலேஜ் ஐடென்டி கார்டு யூஸ் பண்ணி. ஸோ இது வெப் டெவலப்மெண்ட் கிட். இதுல வந்துட்டு செட் ஆஃப் கிட்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம டெவலப்மெண்ட்டை ஈஸியா பண்ணிடலாம். அது போக எல்லாத்துக்கும் இப்போ வந்துட்டு பேசிக்கா வெப் டெவலப்பர்ஸ் என்ன பண்ண நினைப்பாங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஹோஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டொமைன் நேம் தேவைப்படும். லைக் .in .tech அந்த மாதிரி வந்துட்டு டொமைன் நேம் தேவைப்படும். இதுல என்ன பண்றாங்கன்னா, நேம் சீப்புங்கிற ஒரு டொமைன் ப்ரொவைடர்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா டொமைன் தராங்க. 1 இயருக்கு வந்துட்டு ஃப்ரீ டொமைன் தராங்க. ஸோ .me அப்படிங்கிற டொமைனை வந்துட்டு நம்ம ஃப்ரீயா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வித் ஒரு SSL சர்டிபிகேட், ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா SSL சர்டிபிகேட். இந்த சென்ஸ் செக்யூர் சாக்கெட் லேயர். அந்த சர்டிபிகேட் நம்ம வெப்சைட்ல இருந்தா தான் நம்ம வெப்சைட் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லிட்டு காட்டும் எல்லாத்துக்கும் யூசர்ஸ்க்கு. இதோட நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டொமைனை வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ரீயா தராங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா .tech டொமைன்ஸ்ங்கிற வெப்சைட் வந்து .techங்கிற டொமைனை நம்மளுக்கு ஃப்ரீயா தராங்க. இங்க name.comங்கிறத .liveங்கிற டொமைன் நம்மளுக்கு ஃப்ரீயா தராங்க. வித் SSL சர்டிபிகேட் நம்மளுக்கு தராங்க. பட் இது வந்து நான் வந்து ஓவர் வியூவா காட்டினதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. பட் நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ண உள்ள சர்ஃபிங் பண்ண இத்தனை ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இதோட வர்த் வந்துட்டு $2 million. பட் யாருக்குமே தெரியல. இதை வந்து போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட். ஓகே, ஸோ இது வந்து கிட்டப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு வெப்சைட். இதுல வந்து நீங்க போயிட்டு உங்களோட காலேஜ் ஐடென்டி கார்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க காலேஜ் நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறத ப்ரூஃப் பண்ணி ஐடென்டி கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இந்த ஆஃபரை கிளைம் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸ்போர்ட் டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு கெட் டீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி பேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கெட் யுவர் கிட்டப் பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு டீச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் வந்து என் மெயில் ஐடி நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம காலேஜ் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல செகண்டா வர லிங்கை நம்ம செலக்ட் பண்ணணும். அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடணும். ஆக்சுவலாக நான் எனேபிள் பண்ணதுனால இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது. என்னோடது வந்து எனேபிள் ஆகி சக்ஸஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு என்னோடது. நான் வந்து அதனால தான் ஃப்ரீ கிரெடிட்ஸ் $2 million வேல்யூ ஆன ஃப்ரீ கிரெடிட்ஸை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த விஷயத்த நீங்க உங்க ஐடென்டி கார்டு, காலேஜ் ஐடென்டி கார்டை வச்சு நம்ம வந்துட்டு அதாவது காலேஜ் ஐடென்டி கார்டில் வந்து அந்த இயர் ஆஃப் எண்டிங், அதாவது இயர் ஆஃப் பாஸ் அவுட் இருக்கும்ல, அந்த ப்ரூஃப் இருக்கணும். இந்த வருஷத்துல தான் நான் பாஸ் அவுட் பண்ண போறேன். எங்களோட வந்துட்டு 2026. ஸோ நான் வந்துட்டு என்னோட அந்த ஃப்ரண்ட் சைட் ஆஃப் மை ஐடென்டி கார்டில் வந்துட்டு அந்த டீடைல் இருக்கும். ஃப்ரண்ட் சைட் ஆஃப் மை ஐடென்டி கார்டை போட்டோ எடுத்து அதில் காட்டிட்டு ப்ரூஃபை சப்மிட் பண்ணிட்டு 3 days வெயிட் பண்ணீங்கன்னா வித்தின் 3 working daysல வந்துட்டு இது உங்களுக்கு அப்ரூவ் ஆகி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைக் $2 million அந்த ஃபீச்சர் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். கிட்டப் ப்ரோ கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிட்டப் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்பர் பேக் உள்ள போனீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ், என்எம்எஸ் ஃபீச்சர்ஸ். இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போய்கிட்டே இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு பாக்குறதுக்கு எவ்வளவுதான் தெரியும். உள்ள போய் பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஃப்ரீயா இருக்கும். மைக்ரோசாஃப்ட் அசூர்ல வந்துட்டு ஸோ இதுல இல்ல, ஆக்சுவலா நான் வந்து உள்ள போய் செக் பண்றப்ப $100 ஃப்ரீ கிரெடிட் கொடுத்தாங்க நம்ம மைக்ரோசாஃப்ட் அசூர்ல இருந்து. ஸோ கிட்லென்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. உள்ள போக வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்குது. ஸோ கீழே டவுன் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்ல வந்து நீங்க ஃப்ரீயாவே எனேபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா பெய்டு ப்ரீமியம் ஃபீச்சர். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ நீங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் நம்ம இன்னும் நம்ம இப்ப நான் செகண்ட் இயர் படிக்கிறதுனால இன்னும் 2 years வந்துட்டு எனக்கு காலேஜ் முடியுது. 2 yearsக்கு அந்த 4 years ஆஃப் காலேஜ் லைஃபோட வர்த் வந்துட்டு எனக்கு $2 million நான் கிளைம் பண்ணிட்டேன். இதை நான் உங்களுக்கும் அவேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் அவேர்ட். நீங்க வந்துட்டு உங்க காலேஜ் ஐடென்டி கார்டு வச்சு இந்த மாதிரி ஆஃபர்ஸை கிளைம் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு பெரிய ஃபீச்சரை வந்துட்டு நம்ம $2 million வர்த்தான ஃபீச்சர் வந்துட்டு எவ்வளவு நம்மளுக்கே தெரியாம விட்டுட்டு இருக்கோங்கிறது. ஸோ இட்ஸ் பேட், ரைட்?
ஸோ இது வந்துட்டு மேம் பெய்டு வெர்ஷன் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்துட்டு 4 இயர்ஸ் நான் ஸ்டூடெண்ட்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஃப்ரீ தான். கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரீ. நான் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு போறப்ப வந்துட்டு இன்கேஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணா அந்த ஐடென்டி கார்டு வச்சு இத கிளைம் பண்ணிக்கலாம். ரெனியூ பண்ணிக்கலாம். ஆனா என்கிட்ட காலேஜ் ஐடென்டி கார்டு வந்துட்டு ப்ரூஃப் இருக்கணும். நான் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து அந்த ஃப்ரீ கிரெடிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா நீங்க வந்துட்டு பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும். ஸோ இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து உள்ள போய் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறப்ப வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இதை விட ரொம்ப எனாமஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் கோட் ஈஸி பண்றதுக்கு நான் வந்துட்டு GitHub Copilot இதுல தான் எனக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. நான் யூஸ் பண்றேன். என்னோட டைம் ஆஃப் கோடிங் வந்துட்டு ரொம்ப குறைச்சிருது. ஒரு அப்ளிகேஷன் செய்யறேன்னா டக்குன்னு நான் அந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் கொஞ்சமா ChatGPT ஹெல்ப் வச்சு இந்த மாதிரி Copilot ஹெல்ப் வச்சு நான் செஞ்சிடறேன். ஸோ ஏஐ வந்துட்டு நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம வந்துட்டு எங்க என்ன நம்மளுக்கு எந்த ஏஐ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒர்க் ஈஸி ஆயிரும். ஸோ நம்மளுக்கும் வந்துட்டு டைம் வந்துட்டு ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த அந்த ப்ராஜெக்ட் டெலிவரி டைம்க்குள்ள நம்ம அந்த ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணிடலாம் வித் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்போர்ட். ஓப்பன் சோர்ஸ்ல நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ லைக் இந்த H2O ஏங்கிற மாதிரி இந்த ChatGPT 3.5 அந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்குது. யாருமே சர்ச் பண்றதுக்கு பயப்படுறோம். போய் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டொமைன்ல என்ன வேலையை வந்துட்டு எப்படி ஈஸி பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஸோ டோன்ட் டூ ஹார்ட் ஒர்க், டூ ஸ்மார்ட் ஒர்க் இன் காம்பினேஷன். நீங்க ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையும் லைக் இப்படி ஒரு ஈஸியான வழி இருக்குன்னு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சதுனால ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூசிங் இட். உங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருக்கு. உங்களுக்கு ஒர்த் உங்களோட 4 இயர்ஸ் ஆஃப் ஒர்த் வந்துட்டு $2 million உங்களுக்கே தெரியல. ஸோ இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் அவுட். ஓகே, ஸோ இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துட்டு குரூப்ல இருக்கும். நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணிருங்க. கிரியேட் பிபிடி. ஸோ நான் பிபிடி அதனால கிரியேட் பண்ண முடியாது இப்போதைக்கு. அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. 1-2 பண்ண முடியும். பிபிடி எல்லாம் பிரசன்டேஷன்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அதனால இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் அந்த பிரசன்டேஷனுக்கு. கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டா ஒரு பிரசன்டேஷனே செஞ்சு தர முடியாது. ஸோ எனி queries இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் ஒரு 2 minutesல நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா நான் சொன்னதுல இருந்து இந்த செஷன்ல இருந்து? ஆக்டிவேஷன் கீ வந்துட்டு இது ஏதோ மால் ஃபங்க்ஷனா இருக்கலாம், மால்வேரா இருக்கலாம், ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆக்டிவேஷன் கீ எல்லாம் வந்துட்டு அஃபிஷியலா விண்டோஸே கொடுத்தாதான் வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபேக் கீஸ் ஜென்ரேட் பண்ணா ஒரு சில டைம் அது வந்துட்டு எப்படி சொல்றது, பைரேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ்ஆ இருக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் பிரீச்சஸ் நடக்கும். ஆக்சுவலா ஏயும் மனுஷன் மாதிரி தான் மிஸ்டேக் செய்ய அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அது கத்துக்கும். Hello. ஒர்க்டு. ஸோ ஆக்டிவேஷன் கீ ஒர்க் இன் த சென்ஸ் இன்கேஸ் அது ஃபேக்கா கூட இருக்கலாம். ஸோ யூடியூபர்ஸ் வந்துட்டு அவங்களோட வியூஸுக்காக ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் வியூஸ் வர அவங்க ஏர்னிங்காக பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ChatGPTனாலலாம் ஒரு கம்ப்ளீட் கீயை வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா கீங்க மைக்ரோசாஃப்ட் ஆத்தரைஸ் பண்ணி அவங்களே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்ம விண்டோஸ்ல. ஸோ மேம் என்ன டவுட் மேம்? அது அவங்க பிபிடி பண்ண முடியுமான்னு கேட்டாங்கல்ல. பட் ஆக்சுவலி there's a possibility I guess. I come across that option on yesterday that PPT using AI can possible. I'm sorry, can you repeat it ma'am? அதான் அந்த AI யூஸ் பண்ணி பிபிடி ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கல்ல. ஓகே மேம். ஐ திங்க் ஸோ. அதுதான் கொஸ்டின் அவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது நேத்து நான் பார்த்தேன் அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. Yeah ma'am, yeah. Again I share you then. Yeah ma'am, பட் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நாரோ ஏஎஸ் இருக்கு மேம். பட் நம்ம ChatGPT வச்சு பண்ண முடியாது மேம் இப்போதைக்கு. ஓகே ஃபைன். I got it. Thank you. So any queries இருக்கா? நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ சொல்லுங்க, ஏதாவது இருந்தாலும் மைக் ஓபன் பண்ணி சொல்லுங்க. இப்ப அந்த விண்டோஸ் 10 கீஸ் இருக்குதுல்ல, அது நானும் யூடியூப்ல பார்த்து போட்டேன். அது நிறைய கீஸ் கொடுத்துச்சு. ஆனா அது என்னன்னா விண்டோஸ் 10 கீக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும்ல, ஒரு 4 வேர்ட் அந்த சின்டாக்ஸ்ல ஒரு 10 கொடுத்துச்சு. நானும் VMwareல போட்டு எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தேன். எதுவுமே வேலிடா இல்ல. அது நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா யூடியூபர் வந்து அவங்க ஒரு பாப்புலாரிட்டிக்காக வேணா பண்ணிருப்பாங்க. பட் உண்மையில அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பே இல்லை.
சீரியஸா வந்துட்டு அந்த சொன்னது கம்ப்ளீட்டா 100% ட்ரூ. ஏன்னா மைக்ரோசாஃப்ட்ங்கிறது அவ்வளவு பெரிய கம்பெனி. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அவ்வளவு பெரிய கம்பெனில இருக்கிற கீயை ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு ஓஎஸ் ஆக்டிவேட் பண்ண முடியுதுன்னா அது ஒரு டெக்னிக்கல் பிரீச் கூட. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணி சக்சஸ் ஆச்சுன்னா வந்துட்டு ஏதோ டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இன்கேஸ் அது வந்து பைரேட்டட் ஓஎஸா இருக்கும், இல்ல அந்த வீடியோக்காகவே அந்த ஓஎஸ் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸியாவெல்லாம் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அது டெக்னிக்கல் பிரீச் பண்ண முடியாது ஈஸியா. ஆல்மோஸ்ட் 20 கீஸ் பக்கம் வாங்கி எல்லா கீஸும் VMwareல போட்டு பார்த்தேன். பட் எதுவுமே வேலிடா இல்ல. So any queries? ஸோ queries இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா லீவ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மீட்டிங்க. Let's wind up, Mugil, and ஓகே மேம், ஓகே மேம். டைம்ஸ் அப் மேம். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். yeah, we should be keep on time. யா மேம். ஓகே, எல்லாம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். Thank you all. Okay, Have a good night. Thank you. Thank you.